வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் சூப்பரான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 படங்கள்ல 4 படங்கள் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல்ல 38 கிரைம் த்ரில்லர் வீடியோக்கள் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கள் இருக்கக்கூடிய பிளேலிஸ்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுக்குறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோக்களையும் பாருங்க. எல்லா படங்களும் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2021 வருஷம் ரிலீஸ் ஆன ஹிந்தி படமான 200 ஹாலோஹோ அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கோர்ட்டை காட்டுறாங்க. கோர்ட்டுக்கு வெளியே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நின்றுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல கோர்ட்டுக்குள்ள இருந்து வெறும் சத்தமா வருது. என்ன ஆச்சுன்னு செக் பண்ணலாம்னு உள்ள போகலான்னு பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்து கிட்டத்தட்ட 200 பெண்கள் பதறி அடிச்சு வெளியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய முகம் ஃபுல்லாவே கவர் பண்ணப்பட்டிருக்கு. சரி உள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லி உள்ள போறாங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட வேண்டிய அந்த ஒரு ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியை ரொம்ப கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த கொலையை யாரு பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க. அந்த டீம்ல ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ், ஒரு ப்ரொஃபசர், ஒரு அட்வொகேட், ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேரும் அந்த உண்மை குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 2004 வருஷம் நாக்பூர்ல நடந்த உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்திருக்காங்க. உண்மை சம்பவத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால பெருசா கமர்ஷியல் எலமெண்ட், த்ரில்லிங் எலமெண்ட்லாம் இந்த படத்துல இருக்காது. ஃபிளாட்டா தான் போகும். இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. குறிப்பா ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஒருவர், அவருடைய ஆக்டிங்லாம் நல்லாவே இருந்துச்சு. இந்த மூவியுடைய இன்னொரு பாசிட்டிவ் அப்படின்னா அதோடைய கதைக்களம் தான். ஏன்னா இந்த கதைக்களம் தான் நம்மள இந்த படத்தை பார்க்க தூண்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட்டான ஸ்கிரீன் பிளே தான் இருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு லோ பட்ஜெட் படம் அப்படிங்கிறத பார்க்கும்போது அப்பட்டமா அப்படியே தான் தெரியும். அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத கெஸ் பண்ற மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. கிளைமேக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் எமோஷனலா எடுத்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த படம் ஓரளவுக்கு தான் நல்லா இருக்கும். ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய படம் தான். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா G5 OTTல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்ட் கண்டென்ட் இருக்கு, வயலன்ஸ் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன அமெரிக்கன் ஸ்கிரீன் லைஃப் கிரைம் த்ரில்லர் படமான மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். ஸ்கிரீன் லைஃப் கிரைம் த்ரில்லர் படம்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷுவல் எல்லாமே கம்ப்யூட்டர் இல்லைனா லேப்டாப்ல பார்க்குற மாதிரியான விஷுவல் மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஸ்கிரீன் லைஃப் படம். ஸோ இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீரிலேயே ஜூன் அப்படிங்கிற ஒரு டீனேஜ் பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அவங்க அம்மா பொண்ணை பயங்கர ஸ்ட்ரிக்டா ஒழுக்கமா வளர்த்துட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயின் கிட்ட வந்து, என்னோட பாய் ஃப்ரெண்டோட நான் கொலம்பியா போறேன், வர்றதுக்கு 1 வாரம் ஆகும், பத்திரமா வீட்டோட இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. ஸோ ஹீரோயினும் பயங்கர ஜாலியா இருக்காங்க. அந்த டைம்ல அம்மா சொன்ன அந்த நாளும் வருது. அம்மாவை பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்க அம்மா அன்னைக்கு அங்க வரல. அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன இடத்துல வந்து ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க அம்மாவை பத்தின எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. ஸோ இப்போ ஹீரோயின் அவங்க அம்மாவை எப்படி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு 2018 வருஷம் ரிலீஸ் ஆன சர்ச்சிங் அப்படிங்கிற அந்த படம் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த படம் மாதிரியே இந்த படத்துடைய கதையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீன் பிளேவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போயிருந்தாங்க. எங்கேயுமே போர் அடிக்கல, நல்லா த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசாக அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2020 வருஷம் ரிலீஸ் ஆன கன்னட படமான சிவாஜி சுரத்கல் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீனிலேயே ஒரு மினிஸ்டருடைய பையன் கார்ல போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு சுச்சுவேஷன்னால அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய காட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜில் தங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அவரும் அந்த ஹோட்டல்ல போய் தங்குறாரு. அந்த ஹோட்டலை சுத்தி ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, 6 மணிக்கு மேல இந்த காட்டுக்குள்ள வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள யாரோ ஒரு பெண் வந்து கடத்திட்டு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூமரை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம மினிஸ்டருடைய பையன் ஒரு ரூம்ல தங்குறாரு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு வந்து பார்த்தா அந்த பையன் இறந்து கிடக்குறாரு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலுடைய ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல அந்த பையன் இறந்து போய் கிடக்குறாரு. இந்த ஒரு விஷயம் மினிஸ்டர் காதுக்கு வருது. மினிஸ்டரும் என்ன சொல்லிட்டாரு, 2 நாள்ல என்னுடைய பையன் எப்படி இறந்தா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லி பிரில்லியண்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கையில இந்த கேஸை கொடுங்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி வரக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்
ஆஃபீஸர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. ஸோ ஹீரோ இந்த ஒரு கேஸை எப்படி சால்வ் பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக ஹீரோவுடைய ஆக்டிங்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. அவர் பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்லாம் நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்தாங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு ட்விஸ்டெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் இந்த கில்லர் எதுக்காக இந்த கொலையை செய்யறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. அதெல்லாம் வேல்யூபிளாக தான் இருந்துச்சு. ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை சொன்ன விதம், அதை எடுத்த விதம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எமோஷனலாக கனெக்ட் ஆக முடியல. ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா G5ல அவைலபிளாக இருக்குது. ஆனால் தமிழ் டப்பிங்கில் இல்லை. IMDbல 10க்கு 7.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசாக அடல் கண்டென்ட் வயலன்ஸ்லாம் இல்லை. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம நாலாவதா பார்க்க போற படம் 2014 வருஷம் ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் படமான எ ஹார்ட் டே அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தை இப்பதான் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. அவருடைய அம்மாவுடைய இறுதி சடங்குக்காக கார்ல வேகமா போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு நபர் குறுக்க வர அவரு மேல கார்ல மோத அந்த நபர் ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ அம்மாவுடைய இறுதி சடங்குக்கு கண்டிப்பா போயே ஆகணும். அந்த நேரத்தில் இந்த ஆக்சிடென்ட்டை மறைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ சில விஷயங்களை எல்லாம் பண்றாரு. அதனால அந்த ஒரே நாள்ல அவருக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அடுக்கடுக்கா வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா ஹீரோவுடைய ஆக்டிங் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் அவர் ஏதோ ஒரு தப்பை பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்காக அவர் போராடக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அவருடைய ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தாங்க. எங்கேயுமே போர் அடிக்கல. குறிப்பா அம்மாவுடைய இறுதி சடங்குல நடக்கக்கூடிய சம்பவம்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல நடக்கக்கூடிய அந்த சம்பவம் நல்லா த்ரில்லிங்காவே இருந்துச்சு. சோ இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச்னு சொல்லுவேன். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசா அடல் கண்டெல்லாம் இல்லை. நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போற படம் 2019 வருஷம் ரிலீஸ் ஆன 7 அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தை தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜ்லயும் சைமல்டேனியஸா ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை தமிழ் படம்னு சொல்லலாம், தெலுங்கு படம்னு சொல்லலாம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணு தன்னுடைய ஹஸ்பண்டை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த ஒரு கேஸை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இன்னும் 2 பொண்ணுகளும் தன்னுடைய ஹஸ்பண்டை காணவில்லைன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. ஸோ இந்த 3 பேருமே ஒரே ஒரு நபரை தான் தன்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யார் அந்த நபர், அவருக்கு என்ன ஆச்சு, அவருக்கும் இந்த பொண்ணுங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா இந்த படத்துடைய கதை தான் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கதை, யூகிக்க முடியாத ஒரு கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நல்ல சஸ்பென்ஸாவே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் நல்லாவே இருந்துச்சு. ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்டா வச்சு நல்லா சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. குறிப்பா ரெஜினா கசின்ட்ராவுடைய ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி எடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ ஓவராலாக இந்த படம் ஒரு சூப்பரான படம்னு சொல்லிட முடியாது கண்டிப்பாக. ஆனால் ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 5.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அடல் சீன்ஸ் மட்டும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.